சேனல் பீப்புள் நம்மளுடைய வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நிக்கோலாய் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் விழா அப்படின்றது கோலாகலமாக நடைபெற்றுருக்கு. நம்ம ஊரில் வந்து சாமி திருவிழா நடக்கும் இல்லையா, அதை விட பயங்கர கோலாகலமாக வந்து தாய்லாண்டில் பயங்கர ஃபெஸ்டிவலோடு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன தான் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் அப்ராடில் வந்து திருமணம் பண்ணாலுமே கொஞ்சம் ஆசை இருக்கும் தானே, நம்ம தமிழக முறைப்படியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ட்ரெடிஷ்னலாகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ மேற்கொண்டிருக்காங்களாம். இதை பார்த்து தாய்லாந்து மக்கள்லாம் பிரமிச்சு போயிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்குற ரெடி நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலாய் அண்ட் வரலட்சுமி இவங்க ரெண்டு பேருக்குமே தாய்லாண்டில் திருமணம் நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே வந்து கோலாகலமாக பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற லெவலுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குதிரை மேலே வந்து ஊர்வலம் மாதிரியுமே வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரையிலலாம் வச்சு வந்து நிறைய விஷயங்கள்லாம் தமிழக முடிவு போய் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த மேரேஜ் குதிரையில் ஊர்வலம் போகிற மாதிரி, மாப்பிள்ளை பொண்ணு வந்து கப்புள்ஸாக இல்லாமல் தனித்தனியாகவே வந்து குதிரை மேலே வந்து அதுக்கப்புறமா வந்து மணமக்கள் மேடையில் இறங்கி அதுக்கப்புறம் தான் தாலி கட்டுவாங்க. ஸோ குதிரையில் வர்றது அப்படின்றது இந்த ராஜாக்கள்லாம் வந்து வர மாதிரியும் வந்து தமிழக முறைப்படியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி ட்ரெடிஷனான விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஆசையாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதையுமே நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து அந்த சைடில் இருக்க, அதாவது தாய்லாந்து சைடு மக்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப புதுவித அனுபவத்தை கொடுத்துருக்கு. இதை பார்க்கும்போது என்ன இது இவங்க குதிரை மேலலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் அவர் ட்ரெடிஷ்னல், இது வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தாய்லாந்து மக்கள்லாம் பிரமிச்சு போய் ரொம்ப அழகாக இருக்குது, மணமகன் மகமக்கள் ரெண்டு பேருமே அழகாக இருக்காங்க, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எங்கள் ஊரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இதுக்காகவே வந்து பல ஊர்லேருந்து வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.